புகழ்ச்சியாக தவக்காலத்தில் முதலாம் வாரம் வியாழக்கிழமை இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கூடாக உங்களை சந்திக்கிறோம். இன்றைய வாசகங்கள் அனைத்துமே இறை வேண்டல்ட முக்கியத்துவத்தை பற்றி எங்களுக்கு கூறுது. இறை வேண்டல்ட முக்கியத்துவத்தை எங்களுக்கு கூறுகிறது. இன்றைய முதலாம் வாசகமானது எஸ்தர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எஸ்தர் ஆண்டவரை நோக்கி இப்படி மன்றாடுறா, ஆண்டவரே உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும், ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றலும் ஆகிய எனக்கு உதவி செய்யும் என்று கேட்குறார். எஸ்தர் இந்த ஆண்டவரோட தஞ்சை பூந்த நேரம் என்னன்னு சொன்னால், அந்த எஸ்தர் இளவரசியாக இருக்கும்போது அந்த பெர்ஷியன் நாட்டை ஆண்ட அரசர் அகஸ்வேர் தனக்கு அடுத்தபடியான அதிகாரத்தை கொடுத்திருந்தது ஆமான் என்ற ஒரு தளபதிக்கு. இந்த ஆமான் என்பவர் இந்த யூதர்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு ஒரு சதி திட்டம் போட்டிருந்தார். ஆனால் அரசரிடம் ஒரு அனுமதியை பெற்றிருந்தார். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் எஸ்தர் ஆண்டவரிடம் தஞ்சம் போகிறார். இந்த யூதர்களை ஏன் கொல்லணும் அப்படின்னு இந்த ஆமான் நினைத்தாருன்னு சொன்னால், இந்த எஸ்தரோட பின்னணியை பார்த்தீங்கன்னா, எஸ்தர் ஒரு அகதியாக பெர்ஷியா நாட்டுக்கு தன்னுடைய உறவினரான மொர்தகாயுனால் வளர்க்கப்பட்டார். தன் மகள் போல வளர்க்கப்பட்டு தேவ வார்த்தைகளாகவும் தேவனுக்குள்ளாகவும் வளர்க்கப்பட்ட ஒரு சிறுமி தான் எஸ்தர் என்பவர். அப்போ இந்த எஸ்தர் என்பவர் எப்படி இளவரசியாக வந்தால் சொன்னால், அது ஒரு ஆண்டவரோட கிருபை. யாரோ ஒருவராலாக, யாருமே அறியாத ஒருவரால் ஆண்டவர் எப்படி இந்த யூத மக்களை காப்பாற்றினார் என்பதை பற்றி தான் இந்த எஸ்தர் புத்தகத்தில் கூறப்படுது. அப்போ இந்த பெர்ஷியா அரசன் அகஸ்வேர் தன்னை மகிமையை காட்டணுன்றதுக்காக ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறாரு. இந்த விருந்து பல நாட்கள் நடப்பெறுது. இந்த விருந்தில் முடிவில் அகஸ்வேர் மன்னர் தன்னுடைய இளவரசி வஸ்தின்ற ஒரு இளவரசி இருந்தால், அழகான ஒரு இளவரசி. அந்த இளவரசியோட அழகை மற்றவர்கள் காணுமாறு அந்த இளவரசி மற்றவங்களை முன்னுக்கு நிற்குமாறு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. ஆனால் அந்த இளவரசி அந்த கட்டளைக்கு கட்டளையை கீழ்ப்படியலை. இதனால் கோபமடைந்த ராஜா என்ன செய்கிறாருன்னா, அந்த வஸ்தின்ற இளவரசியை இந்த இளவரசி பதவியிலிருந்து இறக்கிடுறாரு. அப்போ கோபம் படைந்த பிறகு ராஜா தனக்கு ஒரு அழகான இளவரசியை தேடுறதுக்காக பெர்ஷியா நாடு இங்கும் அறிக்கை இருக்கிறாரு. அங்கே இருக்க எல்லா அழகான இளம் பெண்களும் அரண்மனைக்கு அழைக்கப்படுறாங்க. அப்போ இதில் தான் ஆண்டோட கிருபை எஸ்தர் மேல் படுது. அப்போ எஸ்தரும் இந்த பெண்களுடன் அந்த இளவரசி தேர்தலுக்காக அரண்மனைக்கு செல்கிறார். அப்போ இவ்வாறு செல்லும் போது பாருங்கள், ஆண்டவரோட கிருபை எஸ்தர் மேலே படுது. அப்போ எஸ்தர் எஸ்தருக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டு எஸ்தர் அரசியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் எஸ்தர் ஒரு யூத பெண். ஆனால் எஸ்தர் ஒரு யூத பெண் என்று அரசரும் சொல்ல மாட்டேன் என்று மொர்தகாயிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் போகிறார். ஆனால் அது தெரியாது. அப்புறம் இந்த எஸ்தர் அரசியான பிறகு தான் இந்த அரசர் அரசருக்கு ஆலோசகராக இருந்த இந்த ஆமான் என்ற தளபதியை கொஞ்ச நாள் செல்லும் போது ஆமானை அவருக்கு அடுத்தபடியான அதிகாரங்கள் அவருக்கு கொடுத்தார். அப்போ ஆமான் என்பவர் என்ன செஞ்சாருன்னா, அரண்மனையில் அரண்மனையில் தான் முன் வரும்போது தன் பணியாளர்களான தனக்கு பணிந்தனும் வணங்கணும்னு ஒரு கட்டளை பிறப்பித்தான். இதில் மொர்தகாய் என்று சொல்றவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் அவருக்கு வணங்கலை. ஏன் வணங்கலைன்னு சொன்னால், தன் இஸ்ரேலோட ஒரே கடவுளாகிய தேவனை மட்டும்தான் அவர் வணங்குவேன்னு சொல்கிறாரு. இதனால் கோபம் அடைகிறார். மொர்தகாய் ஒரு யூதர் என்பதையும் அறிக்கையிடுறாரு. அப்போ இதனால் கோவடைஞ்ச அந்த ஆமான் என்பவர் மொர்தகாயை மட்டும் இல்லை, மொத்த யூதர்களையும் அழிக்கிறதுக்கு அரசனிடம் கட்டளைப்படுகின்றார். அந்த நேரத்தில் பெரும்பாலான யூத மக்கள் அகதிகளாக பெர்ஷியாவிலிருந்து அந்த பெர்ஷியாவில் பெரும்பாலான அகதிகள் இருந்தாங்க. அப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டவொன்னே மொர்தகாய் கவலைப்படுறாரு, பயப்படுறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, திருப்பி எஸ்தருக்கு தெரிவிக்கிறார், இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு. அப்போ எஸ்தர் சொல்கிறாங்க, நீங்களும் சூசானில் உள்ள அனைத்து யூதர்களும் எனக்காக நோம்பிருங்கள், 3 நாள் உண்ணாமலும் குடிக்காமலும் நோம்பிருங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நோம்பிருந்து அந்த ஜெபிக்க வேண்டிய எப்படி ஜெபித்தாங்கன்னு பாருங்கள். அப்போ எஸ்தரும் 3 நாள் உண்ணாமலும் குடிக்காமலும் நோம்பிருந்தார். 3 நாள் நோம்பு இருந்துட்டு தான்
அரசரை போயிட்டு சந்திக்கிறதுக்கு முன்னுக்கு 3 நாள் அவளை தயார்படுத்திக்கிறான். அப்போ நாங்கள் நேற்று வாசகத்தில் பார்த்தோம், யோனா என்ற இறைவாக்கினர் வந்து ஆண்டவரோட கட்டளைக்கு புறக்கணித்து ஆண்டவரை விட்டு போன டைமில் அவர் வந்து ஒரு மீன் முழுங்குது. 3 நாள் அவர் மீன்குள்ளே இருக்கனால 3 நாள் இரவும் பகலும் வந்து அவர் உண்ணாமலும் குடிக்காமல் இருக்கிறாரு. ஒரு உபவாசத்துக்குள்ளே போகிறாரு. அதன் மூலம் ஏற்பட்ட ஒரு மாற்றத்துக்கூடாக தான் போயிட்டு நினிவே மக்களுக்கு அவர் போதிக்கிறார். அப்போ நினிவே மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து நினைவேல எல்லார் மக்களும் வந்து மனம் மாறுறாங்க. அப்போ இதில் நாங்கள் நம்மளோட இந்த ஜெப வாழ்க்கையில் இந்த தவ காலத்தில் நாங்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், நம்முடைய இந்த உபவாசமும் செபமுமானது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இருக்கணும். நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் போது நம்ம மாறி நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நாங்கள் அதை வந்து மற்றவர்களுக்கு போயிட்டு ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்குள்ள பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்படுது, எஸ்தர் வந்து 3 நாள் அவங்க உபவாசம் இருக்காங்க. அவங்க இருந்து அரசையாக இருந்தாலும் அந்த மனைவிமார்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த புறத்தில். ஆனாலும் அரசியாக இருந்தாலும் அரசருடைய அனுமதியின்றி அரசரை சந்திக்க முடியாது. அப்போ அவங்க அந்த அரசு உடைகளை உடுத்தி அரண்மனைக்கு முன்னுக்கு போய் நிற்கிறாங்க. பாருங்கள் ஆண்டவர் வந்து எப்படி அந்த ஜெபத்தின் மூலம் செயல்பட்டாருன்னு. அரசருக்கு வந்து இந்த அரசி மீது எஸ்தர் மீது ஒரு கருணை ஏற்படுகிறது. அப்போ எஸ்தரை கூப்பிட்டு, எஸ்தர் உனக்கு என்ன வேணும் என்று அவரோட விருப்பத்தை கேட்குறாரு. இப்போ அதே சந்தர்ப்பத்தில் நாளில் தான் ஆமான் என்பவர் வந்து ஒரே நாளில் அந்த மொர்தெகாயை தூக்கிலிட்டு கொள்ள வேண்டும் என்ற ஆணையை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற டைம்லே பாருங்கள் இவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஆண்டவர் எப்படி ஒரு திரைக்கு பின்னாக எப்படி செயல்படுறாருன்னு. இப்போ இந்த ஆகாஸ்வர் என்ற அரசனை வந்து 2 அதிகாரிகள் வந்து கொல்ல திட்டமிட்டதை மொர்தெகாய் அறிந்து அதை அரசனுக்கு தெரிவித்து அரசன் உயிரை ஒரு டைமில் காப்பாற்றி வச்சுருந்தார். அப்போ அரசர் வந்து அவரோட பேரை வந்து 4ஆம் புத்தகத்தில் எழுதி வச்சுருந்தார். அப்போ அன்னைக்கு நைட்டில் என்ன செஞ்சுருக்காரு பாருங்கள் ஆண்டவர் எப்படி செயல்பட்டிருக்காருன்னு. அவர் ஆகாஸ்வர் இளவரசருக்கு தூக்கம் வரல. அப்போ தூக்கம் வரதுனால என்ன செஞ்சாருன்னா, இவர் வந்து என்ன செய்யணும், வரலாற்று குறிப்புகளை வந்து தன்னோட பணியாளரை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மொர்தெகாயோட பேரை வாசிக்கிறாரு. அப்போ மொர்தெகாயோட பேரை வாசிக்கும் போது அவர் காண்றாரு, இவர் 2 உயிரை காப்பானார், அவருக்கு எந்த சன்மானமும் நான் கொடுக்கவில்லை, அவருக்கு எந்த நல்லதையும் செய்யலையேன்னு யோசிக்கிறாரு. அந்த டைமில் ஆமான் அழைத்து சொல்கிறார், இப்படி நான் விருப்பப்பட்ட ஒருத்தருக்கு நான் அவருக்கு கடன் பெற்றிருக்கேன், அவருக்கு நான் செய்ய வேண்டிய விடயங்கள் என்னென்னு கேட்கும்போது ஆமான் என்று நினைக்கிற இவர் என்னை பற்றி தான் சொல்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்கிறார், அவருக்கு நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை அணிவிச்சு அந்த நாடு முழுவதும் அவரை பெருமை காட்டுற மாதிரி கூட்டிகிட்டு போகணுன்னு. அப்போ தான் அரசர் சொல்கிறாரு, மொர்தெகாய் தான் அந்த நபர்னு சொன்னோன்னே ஆமானுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அப்போ ஆமான் என்ன செய்கிறாரு, அப்போ அந்த கட்டளைப்படி மொர்தெகாயை அவர் வந்து பெருமை பாராட்டுற மாதிரி அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர பாருங்கள். ஆண்டவரோட கிருபை அந்த 3 நாள் செபத்திலும் தபத்திலும் இருந்தவங்க அந்த மன்றாடின போது ஆண்டவர் எப்படி கேட்டார், அழிக்க நினைத்தவரை வைத்து அவரை பெருமைக்கு உள்ளாக்குனார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம், இந்த தபத்தின் மூணான ஜெபம் எவ்வளோ பெரிய முக்கியதாக இருக்கணும். அப்படி நாங்கள் இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்முடைய சூழ்நிலைகளை எப்படி மாற்றுவாருன்னு பாருங்கள். மற்றது வந்து நாங்கள் வந்து நம்மளோட 10 விரல் ஜெபத்தில் முதல்ல சொல்லும் ஆண்டவரேன்னு சொல்கிறோம். அப்போ அது பாருங்கள், இதில் எஸ்தர் புத்தகத்தில் சொல்கிறது, அரசராக இருக்கலாம், பிற இனத்தார் ஒரு பிற ஜாதி இனத்தார் அந்த அரசராக இருக்கலாம், அரசருக்கெல்லாம் அரசர் நீரே எங்கள் கடவுள். அவர் கடவுளுக்கு தான் முதலிடம் கொடுத்தார் எஸ்தர். அப்போ அந்த மொர்தெகாயும் கடவுளுக்கு மட்டும்தான் மண்டிடுவேன்னு சொன்னார், மற்றவங்களுக்கு ஏன்னா ஆண்டவரேன்றதை அன்னைக்கு காட்டுறாங்க. அடுத்தது நாங்கள் 2வது இன்னைக்கு வாசகத்தில் எடுத்துக்கிட்டோன்னா 2வது வாசகம் இன்னைக்கு அழகாக சொல்கிறது, ஜீசுவந்தம் சீரழி நோக்கி கூறியது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். அப்போ நாங்கள் என்னத்தை தேடுறோன்றத, நாங்கள் என்னத்தை கேட்குறோம், என்னத்தை தேடுறதும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். அப்போ நாங்கள் என்னத்தை கேட்குறோம், நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் தான் கேட்குறோம். அப்போ இன்னைக்கு நற்செய்தியோடு நாங்கள் எடுக்கும்போது நம்மளோட தேவைகள் வந்து எப்பொழுதும் ஆண்டவரை விட பெருசாக்கி கொள்ளக்கூடாது. ஆண்டவரை விட நம்மளோட தேவைகள் பெருசாச்சுன்னா சாத்தான் அந்த இடத்துல பிடிச்சிக்கொள்ளும். நம்மளோட தேவைகள் வந்து எப்பொழுதுமே ஆண்டவரோட பெருசாக இருக்கக்கூடாது. அதை விட நம்மளோட தேடல் எப்பொழுதும் ஆண்டவராக தான் இருக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடில் எடுத்துக்கொண்டீங்கன்னா தேடலை பற்றி அழகாக சொல்கிறாங்க. அந்த பழைய ஏற்பாடில் ஒவ்வொரு இதுலேயும் தேடல் என்பது எப்பொழுதும் ஆண்டவரை தேடுவது பற்றி தான் கொடுக்குது. இந்த பொருளாதார தேவையும் உறவுப்பட்ட தேவையும் எதுவுமே இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் நாங்கள் இந்த தேடல் என்பது வந்து ஆண்டவரையும் அவன் சார்ந்தவற்றையும் தேடுங்கள் சொல்கிறாரு. அதான் ஜேசு அழகாக நடிச்சது சொல்கிறாரு, விண்ணரசையும் அதை சார்ந்தவற்றையும் தேடுங்கள், அப்பொழுது உங்கள் அனைத்தும் கொடுக்கப்படும். அவன் முதல்ல விண்ணரசை தேட சொல்கிறாங்க. ஏன்னா செபதியும் அங்கே செபதியின் மகள்
மக்கள்மார்கள் இந்த யாக்கோபும் யோவானும் போயிட்டு ஜேசுகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது ஒரு இடதுபுறம் ஒருவருக்கும் வலதுபுறம் ஒருவருக்கும் ஒரு இடத்தை தாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் ஜேசு சொல்கிறாரு, நீங்கள் கேட்பது எது என்ன என்று தெரியாமல் கேட்கிறீர்கள் என்று. அப்போ நாங்கள் என்னத்தை கேட்குறோன்னு அதே இதில் சொல்கிறது, ஒரு தந்தை வந்து தன் மகன் வந்து அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோன்னு. அப்போ அந்த இது கல்லும் அப்பம் இருக்கக்குள்ள பலஸ்தீன நாட்டில் வந்து கல்லும் அப்பவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குமா. அப்போ அந்த சிரிப்பில் வந்து பார்த்து இந்த அப்பத்தை தான் கேட்டாலும் அவருக்கு அது அப்பமாக தெரிந்தாலும் அப்பாவுக்கு தெரியும் இது அப்பம் அல்ல கல்லுன்னு சொல்லி. அப்போ மீன் மாதிரியே ஒரு பாம்பு இருக்குதான். அப்போ மீனை கேட்டால், அப்போ பாம்பை பார்த்து மீனின்னு சொல்லி கேட்டாலும் அப்பாவுக்கு தெரியும் இது பாம்பு இது மீன் இல்லைன்னு. அப்போ நம்முடைய தந்தைக்கு, அப்போ இன்னைக்கு அழகாக சொல்கிறாங்க, உங்களுடைய விண்ணுலக தந்தைக்கு. அப்போ நாங்கள் 2ஆம் 3ஆம் விரலில் நாங்கள் சொல்கிறோம், விரல் சிபத்தில் சொல்கிறோம், நீரே என் தந்தை. அப்போ தந்தைன்ற போல தன் பிள்ளைக்கு தேவையான அனைத்தையும் கவனிக்கிறார்கள். அப்போ அவர் வந்து நமக்கு தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்காரு. அப்போ இதே தான் இந்த கல்லுன்ற இதில் போது ஞாயிற்றுக்கிழமையில் என்னோட நற்செய்தியில் வந்து சாத்தான் வந்து ஜேசு சோதிக்கும் போது இந்த கல்லை அப்பமாக மாற்றுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கல்லை அப்பமாக மாற்றுறதுக்கான அதிகாரம் ஜேசுக்கு இருந்துச்சு. ஆனால் ஜேசு என்ன செஞ்சார், அவருக்கு இறைவன் தான் முக்கியமாக இருந்துச்சு, இறைவன் மட்டும்தான் தேடலாக இருந்துச்சு, அவருக்கு வேறு எதுவும் முக்கியமாக இருக்கலை. ஏன்னா அவர் இறைவனை மட்டும்தான் தஞ்சம் புகுந்திருந்தார். அதை மட்டும்தான் அவரோட வாழ்க்கையில் மெயினாக கொண்டிருந்தார். அதனால் அவர் அதுக்கு இதாகலை. அதே இதில் சொல்லுது சாத்தான் வந்து 3ஆவது இதில், என்னை அடிப்பணிந்தால் அந்த ராட்சியங்கள் எல்லாத்தையும் கட்டி அனைத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்லுது. சொல்லும்போது ஜேசு சொல்கிறாரு, ஜேசு வந்து எவ்வாறு கீழ்ப்படிந்தார், ஆண்டவருக்கு மட்டும்தான், ஆண்டவருக்கு மட்டுமே பணிவிடை செய்ய என்று வார்த்தை சொல்லுதுன்னு, வணங்குவாய் என்று வார்த்தை சொல்லுதுன்னு சொன்னார். அதே இதை தான் நாங்கள் எஸ்தர் புத்தகத்தில் முதல்ல அந்த மொர்தெகாய் என்பவர் வந்து எல்லா பணியாளர்களும் தனக்கு வணங்கின போது மாமான் என்ற அந்த தலைவனுக்கு இவர் அடிப்படையில் ஆண்டவரான இஸ்ரேல் ஆண்டவருக்கு மட்டுமே முதல் மரியாதை என்று அவர் கொடுத்தார். அப்போ இதே தான் நாங்கள் இதுலேயும் காண்றோம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து தேடும் போது நம்மளோட தேடல் எப்பவுமே ஆண்டவருக்குரிய தேடலாகத்தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி நாங்கள் கேட்கும் போது எதை கேட்கிறோன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட தேவைகள் எப்பொழுதும் ஆண்டவரோட பெருசாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஆண்டவரை விட்டு விலகி வேறது போகலாம். அதே மாதிரி ஆண்டவர் எப்படி நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுறான்னு பாருங்கள். அந்த ஆமான் மொர்தெகாயோட அந்த எஸ்தரோட இதில் திரைக்கு பின்னால் ஆண்டவர் செயற்பட்டதை நாங்கள் ஒரு உதாரணத்து மூலம் பார்த்தோன்னா, நாங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு பொருளை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணும். ஆனால் ஆர்டர் பண்ணிட்டு சில வேலைகள் அதை நாங்கள் மறந்துடுவோம். ஆனால் மறந்துட்டு நம்மளோட வேலைகள் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து என்ன செய்ய, திரைக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை ஆர்டர் எடுத்து பேக் பண்ணி அழகாக பார்சல் பண்ணி அதை பேர் அனுப்பி ஒரு 2-3 நாள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அப்படியே நாங்கள் கொஞ்சம் நாள் பிறகு வந்த பிறகு இதை நாங்கள் ஓட பண்ணோம், ஆனால் மறந்துட்டோம். வந்த பிறகு தான் ஓட பண்ணதே ஞாபகம் வரும். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஆண்டவரோட மன்றாடி இருப்போம், விண்ணப்பங்களை விட்டுருப்போம். ஆனால் ஆண்டவரை திரைக்கு பின்னால் அதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அது உனக்கு தகுதியானதா, உனக்கு உகந்ததான்னு அவர் பார்ப்பார். உனக்கு சரியானது என்றால் அந்த அப்பம் கல் போல அவர் அப்பத்தை கேட்கும் போது கல்லை கொடுக்க மாட்டார். அதனால் நாங்கள் கேட்குறது தான் கொடுப்பார். அதே மாதிரி நம்மளோட தேவைகள் அவளுக்கு தெரியும். அதனால் நாங்கள் தேடும் போது அவருடைய தேவைகளாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஜெபம் என்பது நாங்கள் எப்போதுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பதில் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த இன்றைய உலகத்தில் வந்து நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம். அதனால் நம்முடைய தேவைகளுக்கான பதில்களையும் நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்ப்போம். சில இடத்துல நம்மளோட வார்த்தைகள் நம்மளுக்கு கடவுள்கிட்ட இருந்திருக்கலாம், ஒரு வேர்ட் ஆஃப் த நாலேஜ் வந்திருக்கலாம், கடவுள் இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் செய்யப்படுறாரு. ஆனால் நம்ம காலம் தாமதிக்கும் போது நம்ம வந்து கடவுளை அவிசுவாசிக்கிற ஒரு மனிதர்களாக இருக்கிறோமான்னு நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்போ நாமான் என்ற ஒரு தளபதி அவர் குஷ்டரோகத்தில் இருக்கும்போது அவருக்கு கட்டளையிடப்பட்டது 7 முறை யோர்தான் ஆற்றில் குளிக்க சொல்லி. ஆனால் 6 முறை குளித்த போதும் அவருடைய குஷ்டரோகம் சுகமாகவில்லை. 7ஆவது முறை அவர் வந்து குளித்து எழும்பும் போது அவருடைய குஷ்டரோகம் சுகமானது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு ஜெபத்தை ஆண்டவருக்கு விண்ணப்பித்த பிறகு நம்ம அதுக்காக காத்திருக்கவும் தெரிந்திருக்கணும். அதனால் இன்றைய நாளில் வந்து அதை தான் நாங்கள் திருவெளிப்பாடு இன்னைக்கு பதிலுடையும் எடுத்தான், நான் உண்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு செவிசாயும் என்று கூறப்படுகிறது. அப்போ நம்ம இந்த வார்த்தை கூடாக இன்றைய 1ஆம் வாசகமாக இருக்கலாம், 2ஆம் வாசகம், இந்த 2 வாசத்துக்கு கூடாக நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாங்கள் என்னத்தை கேட்கணும், என்னத்தை தேடணும், எதை தட்டும் போது நம்ம அது இறைவனுடைய இரக்க கதவுகள் நம்மளுக்காக திறக்கப்படணும்னு தான் தட்டணுமே ஒழிய நம்மளுக்கு தேவையானவர்களோட வீட்டு கதவு அப்படி அல்ல. நம்ம இறைவனுடைய இரக்க கதவு நம்மளுக்காக திறக்கப்படணும். அதே மாதிரி திருவெளிப்பாடில் சொல்லப்படுது, ஆண்டவர் நம்ம இதே கதவு தட்டுவார். அப்போ நாங்கள் திறக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம திறந்து அவருக்கு இடம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ அதே மாதிரி இன்றைய நாளில் நாங்கள் 1ஆம் 2 வாசத்துக்கு கூடாக இந்த வார்த்தை கூடாக
நம்முடைய தேடல் எப்பொழுதும் ஆண்டவரோட பெருசாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய தேடல் முதலாவது தேடலாக ஆண்டவராக இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய இதய கதவுகளை ஆண்டவர் தட்டும்போது திறக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல் இந்த 40 நாள் உபவாசமும் தியானமும் ஆண்டவருக்குரிய தேடலாக மட்டுமே இருக்கணுமே ஒழிய இந்த உலகளாவிய தேடலாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் சாத்தான் கூட 3வது அந்த சோதனையின் போது எல்லாற்றையும் வணங்கினால் நான் இதுக்கு தருவேன்னு சொல்கிறேன். அப்போ சில வேளைகள் இந்த உலகளாவிய மாய்களுக்கு நம் பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அதுக்காக நாங்கள் ஆண்டவரை விட்டு கொடுக்க சந்தர்ப்பங்கள் தான் அந்த 3வது கட்டளைக்கு, அந்த 3வது சோதனைக்கு சமமாக இருக்கின்றது. அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து இன்றைய வார்த்தை கூட ஆண்டவரை தேடுவதற்கும் அந்த ஆண்டவரை கண்டடைவதற்கும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நாடி நம்முடைய ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றது அவர்தான் ஆண்டவர். அவர் நம்மளுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலை அளிக்கக்கூடியவர். அதே போல் அவர்தான் என் தந்தை, அவர்தான் என் அப்பா என்று நாம் விசுவசிக்கிறோம். இந்த நாளில் அந்த கிருபையை உங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவர் வழங்க வேண்டும் என்று இந்த நாளில் இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென்.